வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நாளைக்கு நடக்க இருக்குதுங்க. இந்த கிரவுண்டில் இந்தியா நம்ம ஜெயிச்சதே கிடையாது. நாளைக்கும் ஜெயிக்காத நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்லிங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்ன இவ்வளோ தெனாவட்டா பேசுன்னு சொல்லுங்க. நான் ஒரு இந்தியன் கிரிக்கெட் பியூர் ஃபேன் தான். பட் இது என்ன ரியாலிட்டி அதை பேசணுங்க. இங்கிலாண்டில் போய் அடிக்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடையாது. அதுவும் பும்ரா ஆடுவாரான்னு தெரில. இவங்க ஏகப்பட்ட கேட்சை விட்றாங்க. லோயர் மிடில் சுத்தமாக சரியே கிடையாது. என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம போன வெளியில் பார்த்தோம். பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள். இந்தியா பிளேயிங் லெவன் நான் டக்குன்னு சொல்லிடுறேன். எஸ், ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், சாய் சுதர்சன், சுமன் கில், கருண் நாயர், ரிஷர் பண்ட், ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி, குல்தீப் யாதவ், முகமது சிராஜ் அண்ட் ஹர்தீப் சிங் ஆர் பும்ரா இந்த பிளேயிங் லெவலில் தான் போவாங்க. இங்கிட்டு ஆர்ச்சர் 5 பேர் ஸ்குவாடில் இருக்காரு. இந்த தடவை இங்கிலாந்து டீம் முன்னாடி டீம் அனௌன்ஸ் பண்ணல. அவர் இருப்பாருன்னு என்னன்னு தெரில. அதனால இந்தியன் டீமுக்கு வாய்ப்பு குறைஞ்சபட்சம் ரொம்ப குறைவு. இந்த கிரௌண்டில் ஜெயிச்சதே இல்லைங்கிற வேறங்கப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த டெஸ்ட்டில் இந்தியா ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? கேட்சை பிடிக்கணுங்க. பேசிக் அதுதாங்க கிரிக்கெட்டில் காமனான விஷயம். கேட்சை பிடிக்கிறது தான். அந்த விஷயம் செய்வாங்களான்னு தெரில. அதே மாதிரி இங்கிலாந்து அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடும்போது நீங்கள் ஒன்று ஃபீல்டை நல்லா தூக்கி வச்சிடணும். இல்லைன்னா க்ளோஸ்அப்பில் போட்டு உங்களால் எவ்வளோ 4 அடிக்க முடியும் முடிஞ்சு அடிச்சுக்கோங்கடா. 320 உங்களால் 4 அடிக்க முடிஞ்சு அடிச்சுக்கோடான்னு சொல்லிட்டு எப்போவும் 4 ஸ்லிப்பு ஒரு கலி கவர்ஸ்லாம் ஓப்பனாக விட்டு ஸ்லிப்புக்கு கேட்ச் அடிக்கிற மாதிரி வைக்கணும். நான் வந்து 2 4 அடித்தோடனே நீங்கள் ஃபீல்டிங்கை ஸ்பிட் பண்ணிடுறீங்க. அவங்க பொறுக்கி எடுத்துடுறாங்க. அதே மாதிரி பும்ரா மட்டும் 1.5 வருஷத்தில் 414 ஓவர் போட்டிருக்காராம். எப்படி ஒரு மனுஷன், அவரும் பாவம் தானேங்க. இப்படிலாம் இருந்தால் முதுகெலும்பு உடனே தான் செய்யும். அதாவது கடந்த 2 மாதம் ஐபிஎல்லில் கூட அவர் வந்து அவ்வளோ ஓவர் போட்டது இல்லையா. போன டெஸ்ட் மேட்சில் மட்டும் 44 ஓவருங்க. அதாவது 5 நாளுக்குள்ள 44 ஓவர் போட்டிருக்காரு. அதாவது பும்ராவை நம்பி மட்டும்தான் இந்திய டீம் இருக்காங்கிற கேள்வி எழும்புது. இங்கிலாந்து டீமில் அந்த 6 படை, அதாவது பென் டக்கட், ஸ்க்ராலி, அப்புறம் ஏர்லி பப்பு, ரூக்கு, ஸ்டோக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தலைவலி இருக்குது. பார்த்தா ஸ்மித் வேறு அப்பப்போ தும்முன்னு அடிக்காரு. பவுலிங்க்கு ஆலோசனை வந்தாங்க. ஷோயப் பஷீர், பேஸ்கர்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த இங்கிலாந்து படையை இந்தியாவில் ஜெயிக்க முடியுமா? நான் சொல்கிறேன் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. நீங்கள் என்னன்னு சொல்லிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலாந்து பிளேயிங் லெவனும் அதே மாதிரி தாங்க இருக்கும். அவங்க பெருசாக சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆர்ச்சர் ஆடுவாராங்கிறதுக்கே டவுட்டு தான். கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க ஸ்குவாடில் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பாங்க, ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, பிளேயிங் லெவனை முன்கூட்டியே சொல்லியிருப்பாங்க. இந்த தடவை சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீமில் பொறுத்தவரை நிதிஷ் ரெட்டிக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்தியன் துணை பயிற்சியாளர் அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து குல்தீப் யாதவ் அல்லது வாஷிங்டன் சுந்தர் யாராச்சும் ஆடுவாங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அது எந்த அளவு உண்மைன்னு சொல்லி அந்த நாளைக்கு தான் தெரியும். கில் சொன்னபடி பும்ரா ஆடுவாரா ஆட மாட்டாரான்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். கௌதம் கம்பீர் அதாவது ஒரு மிகப்பெரிய சவாலில் இருக்கிறது அவர் தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாம்பியன் டிராஃபி மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு. ஸ்ரீலங்காவில் ஓடிஐ தோல்வி, இந்தியாவில் ஒயிட் வாஷ். இப்போ இங்கிலாந்து என்ன நடக்கும்னு சொல்லி பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த மேட்ச்சு நான் இங்கிலாந்து ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறேன். நமக்கு நாளைக்கு டே ஃபஸ்ட்டு ரிவ்யூ பார்ப்போம் என்ன நடந்திருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கிரிக்கெட் பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.